வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ அவசரமாக எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம இப்போ ஜனநாயகன் படம் தான் பார்க்க போகிறோம். படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து டிக்கெட் கிடைக்கல. கரூர் சினிமாஸில் ஃபஸ்ட் ஷோ வந்து கடைசி வரைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணாங்களான்னு தெரியல ஆன்லைனுக்கு. ஸோ கடைசி வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியல. ஃபஸ்ட் ஷோ வந்து புக் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து செகண்ட் டே மதியானம் 2:30 வந்து டிக்கெட் போட்டு வேகமாக ஓடிட்டுருக்கேன் கைஸ். எந்த தேட்டர் அப்படின்னா ஆக்சுவலாக எந்த தேட்டரு பொன்னமுதாவா? அமுதா தேட்டர் கைஸ். ஸோ நீங்கள் அந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். தினப்பாலை போடலாம் நினச்சோம். தினப்பா இங்கே தூரம். ஸோ மணி 2:30 போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதனால் வேகமாக நான் ஓடிட்டுருக்கேன். படத்தை போய் பார்க்கணும். ஆன்லைனில் டிக்கெட் போட்டாச்சு. பட் ஆனால் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்து தான் உள்ள விடுவாங்க. ஸோ இப்போ வேகமாக ஓடிட்டுருக்கேன் கைஸ். ஓடி போய் படத்தை பார்க்குறேன் தான். உங்கள் பேருங்க பாலா ஓடிட்டுருக்கான். படம் பார்க்கணுன்ற அந்த ஒரு இதில் விஜய் அண்ணாவோட சர்டிஃபிகேட் நல்ல பிரச்சனை ஆச்சு. போய் எப்படியோ சர்டிஃபிகேட் ஸ்னாப் எடுக்கணும். அதான் சரி நாங்கள் போய்ட்டு உங்களை கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஒரு வழியாக ஓடி தேட்டர்கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து எவ்வளோ கட் அவுட்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் ஸ்கேன் பண்ணணும். நம்மளோட ஆன்லைன் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் தான் இப்போ தான் சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ் தேட்டருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வண்டியில் இருந்தால் வண்டி இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் என்னோடய ஆன்லைன் டிக்கெட்டை இன்னும் ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ளே பேர் கூட்டம் நிற்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு உங்களை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு ஆடு போடும் போது முன்னாடியே வந்துட்டோம். இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இவ்வளோ முன்னாடி வந்ததில்லை கைஸ். விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படத்துக்கு இப்படி முன்னாடி வந்துட்டோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கைஸ். டைட்டில் கார்டு செம்ம சூப்பராக இருக்கும். நான் பார்த்தேன், ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பார்ப்போம். வீடியோ அப்படியே லைக் கொடுத்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். படம் வந்து இப்போ இன்டர்வல் வந்துச்சு. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது இன்டர்வல் சீன்லாம். ஸோ இன்டர்வல் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் செம்ம சூப்பர் படம். ஸோ நீங்கள் எது முக்கியமான சீனுன்னு எனக்கு கேட்டால் வந்து அந்த விஜய் அண்ணா இன்ட்ரொடக்ஷன் தான் செம்ம சூப்பராக இருக்குது. அந்த டைட்டில் கார்டு இன்ட்ரொடக்ஷனை செம்ம சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. அது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நியூஸ்லேயே கூட இருந்துச்சு. ஸோ சட்டமன்றத்தில் அந்த பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து செம்ம சூப்பராக இருக்குது அந்த டைட்டில் கார்டு. அது படத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கூட செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். அந்தளவு சூப்பராக செம்மையாக இருக்குது. டைட்டில் கார்டு வரதுக்கு கற்றுனாங்க. அதை விட சர்டிஃபிகேட்டுக்கு செம்மையாக கற்றுனாங்க தியேட்டரில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பார்ப்போம். படம் ஃபுல்லாக பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது ஒரு ரிவ்யூ கொடுப்போம். படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக படம் முடிச்சுட்டு வந்து ஒரு நிமிஷம் வந்து விஜய் நான் நடித்த எல்லா படத்துலேருந்து ஒரு குட்டி குட்டி கிளிம்ஸ் மாதிரி வச்சு ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு கடைசி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இருக்கும்ல, எப்படி இருக்கும் அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ படம் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். ஸோ என்னென்ன நல்லா இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபைட் சீன் மட்டுமே போயிட்டுருக்கனால ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே தான். ஃபஸ்ட் அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நிறுத்தி நிதானமாக இதான் கதை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருக்குது. கொஞ்சம் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அடித்து பறக்க விட்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து மமிதா பைஜுக்கும் விஜய் அண்ணாவும் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இவங்களுக்கு ஸ்டண்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. டான்ஸு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இதில் எது முக்கியம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து டைட்டில் வந்து எப்படி லீக் ஆகிருந்தப்போ வந்து சில கிளிம்ஸ்லாம் வந்து வெளில வந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தப்போ வந்து மாஸ்டர் படத்தில் இருந்து அந்த டைட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு வர அந்த இன்ட்ரோ டைட்டில் கார்டு தான் அதான் வந்துச்சு. இப்போ வந்து விஜய் நான் சட்டமன்றத்தில் வந்து இப்படி பண்ண வரல. ஸோ அந்த டைட்டில் கார்டை கொஞ்சம் லைட்டாக அப்படியே போட்டு எடிட் பண்ணி வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். டால்பி அட்மாஸ் மாதிரியான ஒரு தியேட்டரில் போய் பாருங்கள். செம்மையாக இருக்குது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த பிளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம அதில் இருக்க எல்லா ட்ரிப் வீடியோஸும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள். நீங்கள் படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டிங்களா என்னன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.